கொஸ்டின் நம்பர் 2. ஸோ அகைன் சால்வ்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு குவாட்ரட்டிக் ரைட்டா, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது, குவாட்ரட்டிக் இன்இக்வாலிட்டி. இந்த இடத்துல ஈக்குவாலிட்டி இருந்தால் தான் அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இது இன்இக்வாலிட்டி. ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கும் குவாட்ரட்டிக் இன்இக்வாலிட்டிக்கு என்ன வித்தியாசம்னா, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா ஃபிக்ஸடாக எக்ஸுக்கு 2 வேல்யூ இருக்கும். பட் குவாட்ரட்டிக் இன்இக்வாலிட்டியில் என்ன வரும், எக்ஸுக்கு இன்டர்வல் வரும், இதுல இருந்து இதுக்குள்ள அப்படின்னு வரும். சரிங்களா? ஓகே. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா ஃப்ரண்ட்ல மைனஸ் இருக்கு. போன கொஸ்டின் அப்படி இல்லை, பட் இங்கே மைனஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபுல்லாக சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஃபுல்லாக என்ன பண்ணிக்கலாம், ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ என்ன வரும், ஸோ மல்டிப்ளை பை என்னது -1, -1ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன வரும், +x² வரும், இங்கே -3x வரும், இங்கே +2. புரியுதா? சைன் அப்படியே மாறிடும். அங்கிட்டு 0ஆல மல்டிப்ளை பண்ணா என்னதான் 0. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, இன்இக்வாலிட்டியோட சைன் மாறும். இப்போ நார்மலாக ஈக்குவேஷனில் பிரச்சனை இல்லை. இப்போ x + 2 = 3. இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, -x + 2 = 3னா ஃபுல்லாக இங்கே மைனஸ் பண்ணிருங்க. அப்போ x - 2 = -6 அப்படியே மாறிடும். அது ஈக்குவல் இருந்தா, ஆனால் ஈக்குவல் கிடையாது, இன்இக்வாலிட்டி. இன்இக்வாலிட்டியில் அப்படியே இன்இக்வாலிட்டி சைன் சேஞ்ச் ஆகிடும். இது என்ன இருக்கு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், அப்படியே சைன் மாறிடும். எப்போனா மைனஸால மல்டிப்ளை பண்ணா மட்டும். சரிங்களா? ஏன்னா நம்ம மைனஸால மல்டிப்ளை பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் நமக்கு நார்மல் ப்ரொசீஜர் தான். சரிங்களா? ஆனால் கேர்ஃபுல்லாக அப்படியே போடக்கூடாது, சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? இங்கே வந்து 1 இருக்கு. ஸோ 1 × 2 2. சென்டரில் என்ன வரணும், -3. அப்போ -2 × -1 போட்டால் மல்டிப்ளை பண்ணால் +2, ஆட் பண்ணால் -3 டிவைடட் பை இங்கே ஒரு x² இருக்கிறதுனால டிவைடட் பை 1x. அப்போ எப்படி எழுதலாம், x - 2 × x - 1 less than or equal to 0. புரியுதா? அதுக்கப்புறம் x equal to நம்ம எழுதக்கூடாது, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கலாம். அப்போ என்ன வரும், x - 2 equal to 0 னா அப்போ x equal to எவ்வளோ 2. புரியுதா? இதை இங்கே பண்ணிடக்கூடாது, ஏன்னா ஈக்குவல் இல்லை. நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ போடணுன்றதுக்காக நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம். அடுத்து இங்கே இன்னொரு வேல்யூ என்னது, x - 1 equal to 0. அப்போ x equal to 1. இதுக்கு பேர் என்னன்னா கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கூட ஒரு பேர் இருக்கு. எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா, இதுக்கு பேர் கிரிட்டிக்கல் நம்பர். 1 வேர்டில் கேட்டால் எழுதணும். இதை கொடுத்துட்டு இதுக்கு கிரிட்டிக்கல் நம்பர் என்னன்னு கேட்டால் 1 2. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு நம்பர் லைன் போடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, -∞ +∞. கரெக்டா? சரி, அடுத்து நடுவில் நம்பர். புரியுதா? இந்த நம்பரை மார்க் பண்ணணும். இப்படி அப்படியே -2 -1 போடக்கூடாது. எக்ஸோட வேல்யூ இங்கே இருக்கு, 1 2. ஆர்டர் பார்த்துக்கோங்க, மாற்றி போட்டுறாதீங்க. அப்போ மேபி இது 1 னா 2 கிட்ட நீங்கள் 2 1 போட்டுறாதீங்க. 2க்கு அப்புறமா 1 வரும், 1க்கு அப்புறம் தான் 2 வரும். அப்போ 1 2. அப்போ அடுத்து டேபிள் போட்டுக்கலாமா? ஓகே, ஸோ டேபிள் போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, இன்டர்வல் எழுதணும். நெக்ஸ்ட் அந்த எக்ஸ்பிரஷன் இந்த x - 2 × என்னது x - சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எதுலேருந்து எது வரைக்கும், -∞, 1. ஓப்பன் இன்டர்வலா க்ளோஸ்ட் இன்டர்வலா? ஓப்பன் இன்டர்வல். அடுத்த இன்டர்வல் 1, 2. அடுத்த இன்டர்வல் 2, ஸோ இங்கே போடுறது எல்லாமே எதில் தான் போடணும், ஓப்பன் இன்டர்வலில் போடணும். அடுத்து சைன் செக் பண்ணணும், ரைட்? இப்போ -∞க்கு 1க்கு நடுவில் ஒரு வேல்யூ கொடுக்குறோம். என்ன கொடுக்கலாம், 0 கொடுக்கலாமா? ஏன்னா 0 இங்கே தானே வரும். அப்போ 0 கொடுத்து பாருங்க, 0 - 2 -2 மைனஸ்ல வரும். இங்கே 0 - 1 இல்லையா, மைனஸ்ல வரும். அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ். அடுத்து 1க்கு 2 கடையில, அப்போ 1க்கு 2 கடையில, 1க்கு 2 கடையில எது கொடுக்கலாம், 1.5 கொடுக்கலாமா? அப்போ இங்கே 1.5 கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் தான் வரும், ஏன்னா 1.5 - 2 கண்டிப்பாக நெகட்டிவ் வரும். அடுத்து 1.5 - 1 பாசிட்டிவ் வரும். 1.5 - 1 தானே, கண்டிப்பாக பாசிட்டிவ் வரும். அப்போ ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். அடுத்தது 2க்கு இன்ஃபினிட்டிக்கும், அப்போ 3 கொடுக்கலாமா? 2க்கு அப்புறம் தான் 3 வரும். இங்கே 3 - 2 1 பாசிட்டிவ். 3 - 1 இங்கேயும் பாசிட்டிவ். ப்ளஸ் இன்டு ப்ளஸ்
ப்ளஸ். புரியுதா? இதுக்கப்புறம் இந்த சைனை கவனிக்கணும். இதை கொஸ்டினை பார்த்துடாதீங்க, நம்ம மாற்றிட்டோம். அவசரப்பட்டு இங்கே பார்த்துடாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீனிங்கே மாறிடும். கிரேட்டர் தான் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? 0 0 விட அதிகம். அப்போ என்னது? பாசிட்டிவ். அப்போ 2 சொல்கிற மாதிரி ஆகிடும். பட் நம்ம தான் மாற்றிட்டோமே. இப்போ மறந்துடாம இதை பார்க்கணும், கொஸ்டினை பார்த்துடக்கூடாது. ஏன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ இந்த சைடு என்ன இருக்கு? இதோட வேல்யூ என்ன இருக்கணும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. 0வும் 0 விட கம்மி. அப்ப 0 0 விட கம்மினா என்னது? நெகட்டிவ். அப்ப இது எடுக்கணும். அப்ப அது என்ன இன்டர்வல்? 1, 2. அப்ப சொல்யூஷன் எழுதலாமா? சோ சொல்யூஷன் x belongs to அடுத்து ஓபன் இன்டர்வல் போடணுமா க்ளோஸ்ட் இன்டர்வல் போடணுமா கவனிக்கணும். ஈக்குவல் இருக்கு இல்லையா இந்த இடத்துல? ஈக்குவல். அப்ப க்ளோஸ்ட் இன்டர்வல் 1, 2. இதான் நம்ம சொல்யூஷன். அப்படினா என்ன அர்த்தம்? x க்கு என்ன கொடுக்கலாம்? 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், 1 க்கு 2 க்கு இடையில இருக்கிற எது வேணாலும் கொடுக்கலாம்னு அர்த்தம். புரியுதா? இதான் அதோட சொல்யூஷன்.